வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்க்க போகிறோம் சார். இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 50 சென்ட்டு. 2 சர்வீஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது முதல் ஒரு சர்வீஸு. அது கிணறு காட்டுறேன் பாருங்கள். சின்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீர்வளம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாங்க சார். இப்போ அது அடுத்தது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு டைம் வந்து நெல் அறுத்துட்டாங்க. அடுத்தது வந்து நெல் அறுக்கிறதுக்கான நெல் விதைக்கிறதுக்கான அந்த பயிர் வந்து விட்டுருக்காங்க. வாங்க இப்போ கிணறு வந்து நம்ம பார்க்குறதுக்கு போகலாம். பாருங்கள், கிணறு வந்து ஆனால் சின்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து தண்ணி வந்து பயங்கரமான ஒரு சோர்ஸான இடம் சார். பியூர் புஞ்சை தான். ஆமாங்க. 4 ஏக்கர் 50 சென்ட்டு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரோடு வந்து நான் காமிச்சிருக்கேன். பட்டு ரோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு ரைட்டுங்களா? இந்த சைட்டில் இருந்து வந்தவாசி வந்து 11 கிலோமீட்டருங்க. காஞ்சிபுரம் வந்து 32 கிலோமீட்டர். ஆமாங்க. கரெக்டாக அந்த டபுள் ரோட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட் வந்து வந்துடுங்க. ஆமாம், 4 ஏக்கர் 50 சென்ட்டு. ஒரு சென்ட்டின் விலை வந்து 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. நெகோசியபிள் வந்து இருக்குது. கண்டிப்பாக நெகோசியபிள் தான். கரெக்டாக அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு முடிஞ்சதுமே வந்து ஜல்லி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஜல்லி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து மண் ரோடு தான். அந்த மண் ரோடு வந்து பொதுவான ரோடுனா நம்ம வில்லேஜ் மேப்லேயும் இருக்கக்கூடிய ரோடு தான். பாருங்கள், கடலக்காய் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. பியூர் புஞ்சை தான். அதில் வந்து கடலக்காய் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 சென்ட்டுக்கு கடலக்காய் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. மீதி எல்லாமே வந்து நெல் பயிர் போடுறதுக்காக எல்லாம் சேடை ஓட்டியிருக்காங்க. இப்போ வந்து நெல் பயிர் வந்து அறுத்துருக்காங்க. பாருங்கள், தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. நல்லா சூப்பரான ஒரு இடங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இன்னொரு சர்வீஸ்க்காக நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சர்வீஸும் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள். ரைட்டுங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 4 ஏக்கர் 50 சென்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா முன்னாடி இருக்கிற 2.5 ஏக்கர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க. ஃப்ரீயாக கிடைக்குன்னா, அதாவது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 ஏக்கர் கிட்ட இந்த சைட்டுக்கு முன்பக்கம் வந்து இருக்குங்க. ஆமாங்க. அந்த முன்பக்கத்தில் இருக்கிறத கூட காட்டுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு மட்டும் வருமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த சைட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கு எல்லா லேண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒருத்தருக்கும் 2 ஏக்கர் 1 ஏக்கர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த புறம்போக்கு இடம் வந்து இவங்க அனுபவத்தில் தாங்க இருக்குது. ஆமாங்க. பாருங்கள், இதில் ஒரு 2 தென்னை மரம் இருக்குது. இந்த சர்வீஸு ரைட்டுங்களா? இப்போ அந்த புறம்போக்கு லேண்டுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய 4 ஏக்கர் 50 சென்ட்டுக்கு மட்டும்தான் வந்து தேவைப்படும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதுக்கான காசு ரைட்டுங்களா? இதில் 2 பேராக வந்து பார்ட்னராக வாங்கிக்கலாங்கன்னா கூட வாங்கிக்கலாங்க. 2 ஏக்கர் 25 சென்ட்டு 2 ஏக்கர் 25 சென்ட்டு அந்த மாதிரி கூட 2 வாங்கிக்கலாம். 2 ஏக்கர் 25 சென்ட் வாங்கினீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு கிடைக்கும். அடுத்த 2 ஏக்கர் 25 சென்ட் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் கிட்ட கிடைக்குங்க. ஆமாம், 2 சர்வீஸு 2 கிணறு நம்ம பார்த்தாச்சுங்களா? இது 2வது சர்வீஸ் வந்து பார்த்துட்டோம். ரைட்டுங்களா? அடுத்தது வாங்க நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு ஃப்ரண்டேஜில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ அடுத்தது வந்து சேடை ஓட்டுறதுக்காக நமக்கு தண்ணி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அறுத்துட்டாங்க. அதோட அடுத்த சங்கட்டை இப்போ அடுத்தது வந்து நடுறதுக்கான அந்த இது வந்து வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? பாருங்கள், நெல் பயிர் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. தாள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து பயிர் நடாத இருக்கிற இடம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் லேண்டுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே ஒருத்தர் பைக்கு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது வரைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் வந்து கவர்மெண்ட் லேண்டுங்க. முன்னாடி இருக்கிறது எல்லா இடத்துக்குமே வரக்கூடியதாங்க. முன்னாடி இருக்கிற ஃப்ரண்டேஜில் இருக்கிற எல்லா சைட்டுக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் கிட்ட இருக்குங்க. ஒரு சென்ட்டின் விலை 20,000. இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம். மேலும் தொடர்ந்து எங்களுடைய சேனலில் வந்து வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரைட்டுங்களா? இந்த ரோடு தாங்க. இது வந்து பொது ரோடு, எல்லாருக்கான காமனான ரோடு தான். ரைட்டுங்களா? ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த பனைமரத்து லாஸ்ட்டில் அங்கே ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஜல்லி ரோடு. அதிலேருந்து இது வரைக்கும் வந்து பொதுவான ரோடு, எல்லா சைட்டுக்கு வரத்துக்கூடிய ரோடு.